அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் அன்பும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இறந்தவருக்காக தர்மம் செய்வோம். இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கே தர்மம் செய்வது கேள்விக்குறியாக இருக்கிறது. கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்கள், இன்றைக்கு நிறைய மக்கள் உதவி நாடி வீடுகளில் தோறும் பள்ளிவாசல்கள் தோறும் வந்து உதவி கோரி நிற்கிறார்கள். குறிப்பாக நாம் ரமலானுடைய காலத்தில் இருக்கிறோம். இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகமான உதவிகள் கேட்டு நிறைய மக்கள் வெளியே வருகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது உதவி கிடைக்குமா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் உண்டாகுமா என்கிற நாட்டத்தினால் வரக்கூடிய ஒவ்வொரு ஏழைகளையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு நல்லதொரு பலனை தருவானாக. இருந்தாலும் கூட இறந்துவிட்ட நம்முடைய குடும்பத்தார்களுக்கு செய்கிற நன்மைகள் அவர்களுக்கு அது தர்மமாக செல்லுமா என்று சொன்னால் அதற்கு தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், சஅத் பின் உப்பாதா என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபி, அந்த சஹாபியினுடைய தாயார் ஒரு சமயம் திடீரென்று இறந்து விட்டார்கள். அந்த சஹாபியினுடைய தாயார் இறக்கும் சமயத்திலே அந்த சஹாபி ஊரில் இல்லை. யா ரசூலல்லாஹ், இன்ன உம்மத்தி துவஃபியத் வ அன காயிபுன் அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த சஹாபி கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் இறந்து விட்டார். வ அன காயிபுன் அன்ஹா, அந்த சமயத்திலே நான் வேறு எங்கேயோ இருந்தேன். அவர்களுடைய ஜனாசாவை பார்க்கக்கூடிய நிலை கூட எனக்கு கிடையாது. நான் வெளியூரிலே இருக்கிறேன். அப்படி இருக்கிற பொழுது யன்ஃபஉஹா ஷைஉன், அவர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் நான் ஏதாவது செய்யலாமா என்று கேட்கிறார்கள். இறந்துவிட்ட ஒரு மனிதருக்கு நன்மையாக சேரக்கூடிய ஏதாவது அமல் இருக்கிறதா என்று நபி அவரிடத்தில் கேட்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மனிதன் இறந்து விட்டால் அதோடு அவனுடைய அமல்கள் துண்டிக்கப்படுகிறது. அந்த மனிதனுடைய பெயரால் செய்யப்படுகிற துஆக்கள் நன்மையாக சேராது. இறந்துவிட்ட அந்த மனிதனுடைய பெயரால் செய்யப்படுகிற தான தர்மங்கள் நன்மையாக சேராது என்றெல்லாம் சிலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், சஅத் பின் உப்பாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் இறக்கிறார். அந்த சமயத்தில் நபி அவர்களிடத்திலே கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என் தாயார் இறந்து விட்டார்கள், அவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஏதாவது செயல் நான் செய்யலாமா என்று கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன் தஸத்தகத் பிஹி அன்ஹா, அவர்களுடைய பேரில் நான் தர்மம் செய்யலாமா? கால நஅம், நீங்கள் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து ஃபஇன்னி, நிச்சயமாக நான் உஷ்ஹதிக, சாட்சியாக இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, என் தாயார் நான் வெளியில் சென்றிருந்த சமயம் மரணமடைந்து விட்டார்களே, நான் அவர் சார்பாக தர்மம் ஏதும் செய்தால் அது அவருக்கு பயனளிக்குமா என்று கேட்கிற அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொல்வார்கள். ஆம் என்று சொல்வது மட்டுமல்ல, இதை கேட்ட சஅத் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் எனது மிக்ராப் எனும் தோட்டத்தை என் தாயாருக்காக வேண்டி தர்மம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ்னு சொல்றாங்க. இறந்துவிட்ட தன் தாயாருக்காக வேண்டி தான் சம்பாதித்து சேர்த்து வைத்திருந்து உருவாக்கிய தோட்டத்தை, அந்த தோட்டத்தினுடைய பெயர் மிக்ராப் என்று சொல்லப்படுகிற அந்த தோட்டத்தை நான் தர்மம் செய்து விட்டேன் என்று சொல்கிறார். ஒரு 5 ரூபா 10 ரூபா, ஒரு 100 ரூபா 200 ரூபா, ஒரு 1000 2000 தர்மம் செய்கிறத பார்த்துருக்குறோம். விலை மதிப்பில்லாத தன் தோட்டத்தையே தன் தாயாருக்காக வேண்டி தர்மம் செய்திருக்கிறார். எதற்காக வேண்டி தெரியுமா? அந்த தோட்டத்திலிருந்து செல்லக்கூடிய கனிகள்,
அந்த பல வர்க்கங்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களை போய் சேர வேண்டும். அந்த ஏழை எளிய மக்கள் அதை அனுபவித்து என் தாயாருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்களே, அந்த பிரார்த்தனை என்னுடைய தாயாருக்கு நன்மையாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வானே என்கிற ஒரு நம்பிக்கையிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இறந்துவிட்ட என் தாயாருக்கு நன்மை சேர்க்கும் விதமாக என் தோட்டத்தையே நான் தர்மம் செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த சமயத்தில் யா ரசூலுல்லாஹ் அதற்கு சாட்சியாக உங்களையே நான் வைக்கிறேன் என்று கூறுகிறார். எவ்வளோ பெரிய தியாகம் இது! அருமையான பெருமக்களே, உயிரோடு இருக்கக்கூடிய தன் தாய் தந்தையரை உதாசீனப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். தன் தாயாரையும் தந்தையாரையும் முதியோர் இல்லங்களிலே விடக்கூடிய ஒரு நிலை, தன் தாயாரையும் தந்தையாரையும் பாரமாக இருப்பதினால் அவர்களை வீட்டில் வைத்து அடிக்கக்கூடிய நிலை, திருவோரங்களில் பிச்சை எடுக்க வைக்கக்கூடிய நிலை. இறைவன் இதை பார்த்து சும்மா இருப்பானா? உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு எவ்வளோ பெரிய பாக்கியசாலியாக நீ இருக்க வேண்டும். சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயார் ஹயாத்தோடு வாழ்ந்த காலத்திலும் உதவியாக இருந்தார்கள். தன்னுடைய தாயார் மறைந்து விட்டாலும் அவர்களுக்கு எப்பொழுதும் நிரந்தரமாய் நன்மையை சேர்க்கும் விதமாக இவ்வளவு பெரிய தர்மத்தையும் செய்திருக்கிறார்கள். நாமும் இந்த உலகில் வாழும் நமது தாய் தந்தையருக்கு உதவியாக இருப்போம். நம்முடைய தாயாரோ தந்தையாரோ இறந்து விட்டிருந்தால் அவர்கள் பெயரில் அதிகமான தான தர்மங்களை செய்வோம். அல்லாஹ் அதனுடைய நன்மைகளை அவர்களுக்கு சேர்த்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.